முரளி ஆச்சியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. அர்த்தனாவும் அவங்க ஹஸ்பண்டும் வயிற்றில் இருக்க குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எப்பவும் எதுக்கும் பயப்படாத, அம்மாவும் அப்பாவும் எப்பவும் கூட இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அர்த்தனா ராஜாவுக்கு கால் பண்ணுறாங்க. அர்த்தனா ராஜா கிட்ட லிஸ்ட் பார்த்தியா, செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, ராஜா எனக்கு 3 days டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அர்த்தனா ஓகே 3 days தான் லாஸ்ட்டு, அதுக்கு மேலே ஒன் டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜா அர்த்தனா கிட்ட பிரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அப்பா சொன்னார், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அர்த்தனா ஒரு வழியாக தெரிஞ்சிருச்சா, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஹஸ்பண்ட் திருக்கும் கங்க்ராட்ஸ் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஃபோனை வச்சிடுறாரு. முரளியை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. அப்ப லலிதா பக்கத்து ரூம்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வெளியே வராங்க. முரளி ஆச்சியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அதே ஹாஸ்பிட்டல் தான் லலிதா தன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவங்களால காலில் அடிபட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. லலிதாவோட ரூம்மேட் லலிதா கிட்ட உனக்கு மட்டும் எங்கிறது டெய்லி புது புது பிரச்சனையா வருது அப்படின்னு சொல்ல, நான் என்னடி பண்றது, ஒர்க் முடிய லேட் ஆயிடுச்சு, நைட் தனியா வந்ததுனால அவங்க என்ன பிடிச்சிட்டாங்க, என்ன காப்பாத்தினவன் ஃபேஸ் தாண்டி பார்க்கல, அவன் ஃபேஸ் நான் எவ்வளவோ பார்க்க ட்ரை பண்ணேன், ஆனா பார்க்க முடியாம போயிடுச்சு, அவன்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு லலிதா சொல்றாங்க. லலிதாவோட ரூம்மேட் லலிதா அவங்க உட்கார சொல்லிட்டு அவங்களுக்கு மெடிசன் வாங்க போறாங்க. முரளி டாக்டர் கூப்பிட்டு அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அவங்க லாஸ்ட் டைம் வந்து போய் சொன்னேனே, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னு திட்டிட்டு அவங்களுக்கு உடனே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு முரளி வார்டுக்கு வெளியே நின்று அழுதுட்டு இருக்காரு. முரளி அங்க திரும்பி நின்று அழுதுட்டு இருக்கதை லலிதா பார்ப்பாங்க. ஆனா அவர் தான் தன்னை காப்பாத்தினவர்னு லலிதாக்கு தெரியாது. அப்போ லலிதாவோட ரூம்மேட் மெடிசன் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதனால லலிதா அவங்க ரூம்மேட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. ஆச்சி அன்கான்சியஸா இருக்கப்பயே முரளி ஆச்சி கிட்ட பேசி ஃபீல் பண்றாரு. ஏன் ஆச்சி இதை என்கிட்ட சொல்லாம மறைச்ச, நான் பயந்துருவேன்னா இல்லை இவங்கிட்டலாம் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு நினச்சிட்டியாச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வினோத் முரளியை கூப்பிட்டு இது வரைக்கும் வாங்கின மெடிசன்ஸ் எல்லாத்துக்கும் நான் பில் பே பண்ணிட்டேன், நீ எதுவும் பே பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விஜி தனியாக இருக்கா, நான் போய் பார்த்துட்டு ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்றாரு. முரளி தேங்க்ஸ் சொல்லிட்டு பில்லை பார்க்குறாரு. பில் 12,000 இருக்கு. இவ்வளோ பணம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு முரளி கேட்க, வினோத் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கைமாற்றி விடுற வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, இல்லீகலான்னு முரளி கேட்க வினோத் ஆமான்னு சொல்றாரு. முரளி உடனே கோவப்பட்டு, டேய் அறிவு இருக்கா, இப்போதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, பின்னாடி மாட்டினா உங்க 2 பேர் லைஃபே போயிருண்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வினோத் இந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் மச்சான், நீ காசாரி கொடுத்து ஜெயிச்ச பணத்தை வச்சுதான் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, நீ சொல்ற இந்த காசு தானே இப்ப ஆட்சிக்கு உதவுது, பின்னாடி வர பிரச்சனையை பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அங்கிருந்து போயிடுறாரு. டாக்டர் முரளி கிட்ட உங்க கிட்னி ஆட்சிக்கு செட் ஆகல, வேற இடம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, முரளி எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்க, டாக்டர் 5 to 15 லட்சம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஓகேனா ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, முரளியும் ஓகே சொல்லிட்டு வினோத்க்கு கால் பண்ணி நீ பார்க்குற வேலை எனக்கும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு. முரளி ஆச்சி பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே தூங்கிடுறாரு. கனவுல முரளிக்கு ஒரு இன்சிடென்ட் வருது. அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப முரளி அவங்க அப்பா அம்மா ஆச்சி 4 பேரும் கார்ல போறாங்க. முரளி ஸ்கூல்ல அவர் கூட படிக்கிற பசங்களை அடிச்சதுக்காக முரளியோட அம்மா முரளி கிட்ட கோவப்படுறாங்க. முரளியோட அப்பா ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்க, முரளியோட அம்மா உங்களுக்கு தெரியாது, டெய்லி கோர்ட்ல பார்க்குற எனக்கு தான் தெரியும், அங்கே வர பாதி கேஸ்க்கு முக்கிய காரணமே இந்த கோவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. முரளியோட அப்பா அதை கொஞ்சம் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போ பக்கத்தில் ஒரு சண்டை நடக்க 2-3 பேர் அடிச்சுக்க ஒரு போலீஸ்காரர் வந்து அதை விலக்கி விடுறாரு. முரளியோட அம்மா அதை முரளிக்கிட்ட காட்டி என்ன பண்ணுறோங்கிறத விட என்னவா இருந்து பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முரளி அப்போ நான் போலீஸாக இருந்தால் தட்டி கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா ஓ தாராளமாக தட்டி கேட்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் போலீஸ் ஆகிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு லாரி வந்து அந்த காரை இடிச்சிடுது. அதோட முரளி டக்குன்னு கனவுலேருந்து எந்திரிச்சிடுறாரு. அப்போ முரளிக்கு ராஜா கால் பண்ணுறாரு. ஆனால் முரளி காலை எடுக்கல. அப்புறம் வினோதும் முரளிக்கு கால் பண்ணுறாரு. அதையும் முரளி எடுக்கல. அப்புறம் முரளியே ராஜாவுக்கு கால் பண்ணி எங்கள் ஆட்சிக்கு உடம்பு சரியில்லை சார், நிறைய பணம் தேவைப்படுது, அதனால நான் இல்லீகல் வேலை செய்கிறேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட ஒத்துக்கிட்டேன், ஆனால் மனசு கேட்கல, ஆட்சிக்கிட்ட நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் என்னை செய்ய சொல்கிற வேலையும் இல்லீகல் தானே சார் அப்படின்னு கேட்குறாரு. முரளி ராஜா கிட்ட நான் உங்க கூட போலீஸ் வேலை பார்க்க வரேன் சார், ஆனால் நீங்கள் என்னை எந்த தப்பான வழியிலையும் கூட்டிகிட்டு போயிட மாட்டீங்களா சார் அப்படின்னு கேட்குறாரு. ராஜா முரளி கிட்ட நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. வினோத் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறப்போ முரளி ஹாஸ்பிட்டலில் இல்லை, முரளி ராஜா கூட இருக்காரு. ராஜா அவரோட ஐடி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிடுறாரு. அப்புறம் ராஜா முரளி கிட்ட உங்கள் ஆட்சி இருக்க உடம்பு கண்டிஷனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் செட் ஆகாது, நான் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புறேன், அதில் ஆட்சியை மட்டும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. முரளி ராஜா கிட்ட உங்களை நம்பி தான் சார் இதில் இறங்குறேன், பின்னாடி எந்த பிரச்சனையும் வந்துடாதுல அப்படின்னு கேட்க, ராஜா அதுக்கு தெரியல, ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ராஜா ஒரு நம்பர் கால் பண்ணி 12 digit நம்பர் சொல்லிட்டு வேற எதுவுமே பேசாம கொஞ்ச நேரத்துல பாய் சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அடுத்த அர்த்தனா கால் பண்ணி யாருன்னு செலக்ட் பண்ணிட்டேன், முரளி அப்படின்னு சொல்லிடுறாரு.